In this video, we'll discuss about paper chromatography. So, how to define paper chromatography? Paper chromatography is a type of chromatography in which the analysis of unknown substance are mainly done by flow of solvent based on specially designed வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர். ஸோ பேப்பர் குரோமோட்டோகிராஃபி வந்து குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கில் ஒன் ஆஃப் த டைப். இதில் வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பரை சப்போர்ட்டிவ் மீடியமாக யூஸ் பண்ணி வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பரை வந்து சப்போர்ட்டிவ் மீடியமாக வந்து யூஸ் பண்ணி அதில் நம்ம சால்வெண்ட் டெவலப் ஆக போகுது. இதில் வந்து சால்வெண்ட் வந்து டெவலப் ஆகும். இப்போ வந்து மிக்சரில் இருக்கும் காம்பனண்ட்டை பிரிக்க போகிறோம் மற்றும் அன்னோன் சப்ஸ்டன்ஸையும் இதில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேப்பர் குரோமோட்டோகிராஃபி ஈஸியாக டைப் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி. இது வந்து ஒரு டைப் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக் இன் விச் அனலைசிஸ் ஆஃப் இதில் என்னென்னலாம் அனலைஸ் பண்ண போகிறோம், அன்னோன் சப்ஸ்டன்சஸ் ஆர் மெயின்லி டன் பை ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட். எப்படி வந்து இந்த சால்வெண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதை பொறுத்து அன்னோன் சப்ஸ்டன்ஸ் ஆன் ஸ்பெஷல்லி டிசைன்டு. எப்படின்னா ஸ்பெஷல்லி டிசைன்டு வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பரில் வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல். த பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்ட் இஸ் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. இரண்டு லிக்யூடு ஃபேஸுக்கும் இடையில் குரோமோட்டோகிராஃபி, அதாவது ரெண்டு லிக்யூடை வந்து பிரிக்கிறத அந்த குரோமோட்டோகிராஃபிக்கு நேம் தான் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. ரெண்டு லிக்யூடுக்கு இல்லை ஸ்பேஸு. எக்ஸாம்பிள், ரெண்டு ரூமுக்கு இடையில் பார்ட்டிஷன் வால் இருக்கும், அதுதான் வந்து கிச்சனையும் ஹாலையும் பிரிக்கும். ஸோ ஹியர் வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் ஒன்லி சப்போர்ட்டிங் மீடியம். பட் அதில் இருக்கும் செல்லுலார் அண்டு வாட்டர் கண்டென்ட் தான் நமக்கு ஸ்டேஷ்னரி ஸ்பேஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பரில் இருக்க செல்லுலோஸ் அண்டு வாட்டர் கண்டென்ட் தான் வந்து இங்கே ஸ்டாட்டினரி ஸ்பேஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மொபைல் அண்டு ஸ்டாட்டினரி ஸ்பேஸ் போத் ஆர் லிக்யூடு. அதனால் இது வந்து அண்டர் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. அது வந்து எப்படி ரெண்டு லிக்யூடுக்கு இடையே வந்து பிரியுதோ அது மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டாட்டினரி ஸ்பேஸும் மொபைல் ஃபேஸ் ரெண்டுமே வந்து லிக்யூட். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னா பிரின்சிபல் இன்வால்வ்ட் இன் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. த செப்பரேஷன் அக்கர் டியூ டு டிஃப்ரென்ஷியல் partitioning of each component between stationary space and mobile phase. ஸோ குரோமோட்டோகிராஃபியில் 3 டேர்ம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து அனலைட்னா என்னென்னா அனலைசிஸ் பண்ண போகிறத செப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அனலைசிஸ் அதாவது செப்ரேட் பண்ண போகிறோம். மிக்சரில் இருக்கிற காம்பனண்ட்டை வந்து அனலைட் பண்ணுறோம், செப்ரேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் வந்து அனலைட். ஒரு மிக்சர் ஆஃப் காம்பனண்ட்டில் வந்து செப்ரேட் பண்ணுறது தான் அனலைட். தென் ஸ்டாட்னரி ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப வந்து அதோட மீனிங் வந்து பர்மனண்ட். ஓகே, நாட் மூவிங். தென் மொபைல் ஃபேஸுங்கிறப்ப பீக்கரில் ஆட் பண்ணி வைத்திருக்கும் சால்வெண்ட். ஓகே, அது வந்து மூவபிள் ஒன். மேல் நோக்கி ஸ்டாட்னரி ஸ்பேஸ் வழியாக மூவ் பண்ணும். அனலைட்டை செப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து திஸ் மொபைல் ஃபேஸ். இது வந்து இதான் வந்து பேசிக். ஸோ அனலைட் வந்து என்னென்னா செப்ரேட் பண்ண போகிற மிக்சர். தட் இஸ் ஸ்டாட்னரி ஸ்பேஸ் வந்து நிலையாக இருக்கிறது. இங்கே வந்து வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபேஸில் தான் அந்த பீக்கரில் இருக்க சால்வெண்ட், அது வந்து ஒரு மூவபிள் பார்ட். மேல் நோக்கி எப்படி மேல் நோக்கி போகும்னா பேஸ் வந்து அதுக்கு வந்து ஸ்டாட்னரி ஸ்பேஸ், அதாவது அந்த வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் வழியாக மூவ் பண்ணும். அனலைட்டை செப்ரேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இங்கே வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் ஒன்லி சப்போர்ட்டிங் மீடியம். பட் அதில் இருக்கும் செல்லுலோஸ் அண்டு வாட்டர் கண்டென்ட் தான் நமக்கு ஸ்டாட்னரி ஸ்பேஸாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ மொபைல் ஃபேஸ் அண்டு ஸ்டாட்னரி ஸ்பேஸ் போத் ஆர் லிக்யூடு. அவர் சாம்பிள் மொபைல் ஃபேஸில் சாலிபிள் ஆச்சுன்னா அது ஈஸியாக செப்ரேட் ஆகும். மொபைல் ஃபேஸில் சாலிபிள் ஆச்சுன்னா அது ஈஸியாக செப்ரேட் ஆகும். அதுவே சாம்பிள் ஸ்டாட்னரி ஸ்பேஸில் சாலிபிள் ஆச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் செப்ரேட் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் அவர் சாம்பிள் செப்ரேட் ஆக போகுது. ஸோ என்ன இது பிரின்சிபல் என்ன,
சாம்பிள் வந்து மொபைல் பேஸில் சாலிபிள் ஆச்சுன்னா ஈஸியாக செப்பரேட் ஆகும். அதுவே ஸ்டாட்னரி ஸ்பேஸில் சாலிபிள் ஆச்சுன்னா ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சாம்பிள் வந்து செப்பரேட் ஆக போகுது. What is analyte? The sample to be separated is called analyte. Sample வந்து separate ஆகிறது நேம் தான் வந்து analyte. Then partition coefficient. டூ லிக்யூட் ஃபேஸுக்கும் இடையில் ஒரு சாம்பிள் எப்படி அதை இன்வால்வ் பண்ணியிருக்கும், ஸ்டாஷ்னரி ஸ்பேஸில் எப்படி இன்வால்வ் பண்ணியிருக்கு, லிக்யூட் ஸ்பேஸில் எப்படி இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ரேஷியோவில் சொல்கிறது தான் இந்த கேடி, அதாவது பார்ஷன் கோஎஃபிஷியன்ட். ரெண்டு லிக்யூட் ஃபேஸுக்கு இடையில் ஒரு சாம்பிள் எப்படி இன்வால்வ் ஆகியிருக்கு, அதாவது ஸ்டாட்னரி ஸ்பேஸில் எப்படி இருக்குது, லிக்யூட் ஃபேஸில் எப்படி இருக்குங்கிறத ரேஷியோவில் சொல்கிறது தான் இந்த கேடி, அதாவது பார்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ பார்ஷன் கோஎஃபிஷியன்ட் கேடி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்டாட்னரி ஸ்பேஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் இன் மொபைல் ஃபேஸ். இவ்வளவு தான் இதோட பிரின்சிபல். ஸோ த partition coefficient is the ratio that describe how a component distributed itself between two immersible phase, two liquid phase. Next, experiment technique. It have that experiment having 7 points. First point, choice of paper. Here வந்து வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் இஸ் யூஸ்டு இன் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. ஸோ இதில் வந்து 7 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் பேப்பர். நார்மல் பேப்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஹைட்ரோஃபிலிக் பேப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேஷன் ஆஃப் போலார் காம்பனண்ட். ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் லவ்விங் paper used for separation of polar component. Then hydrophobic paper is used for separation of non-polar component. So philic water loving and non-polar means no. இதில் வந்து polar componentல வந்து some பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவே வந்து நான் போலார் காம்பனண்ட்டில் வந்து நோ சார்ஜ். செகண்ட் ஒன் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாம்பிள். ப்ரிப்பரிங் சாம்பிள் இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் பியூரான சாம்பிளாக இருக்க வேணும். ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற சாம்பிள் வந்து இம்ப்யூரிட்டி இல்லாமல் பியூராக இருக்கணும். இட் ஷுட் பி வேலட்டைலாக இருக்கணும். இட் கேன் ஈஸிலி எவாப்ரேட்டட் ஃப்ரம் தட் பேப்பர். எக்ஸாம்பிள் பிளான்ட் பிக்மெண்ட் அதெல்லாம். ஓகேவா? இது வந்து என்னென்னா பியூரிட்டியாக இருக்கணும், இம்ப்யூரிட்டியாக இருக்கக்கூடாது. தென் வேலட்டைலாக இருக்கணும், ஈஸிலி எவாப்ரேட்டபுளாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், third application, samples is that application of samples. Samples is applied as a spot in a line drawn at starting of paper with the help of capillary tube. ஸோ இங்கே வந்து கீழேருந்து 2 சென்டிமீட்டர், அதாவது ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அது லைன் மார்க் பண்ணி வச்சு அதில் வந்து சாம்பிளை ஸ்பாட் போல் ஆட் பண்ண வேணும். ஓகேவா? இங்கே வந்து சாம்பிளை வந்து அப்ளை பண்ணணும். Then fourth one is choice of solvent. Selection of solvent depend on nature of substance to be separated. சால்வெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுவோன்னு என்றால், எந்த சாம்பிளை செப்பரேட் பண்ண போகிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் சால்வெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த சாம்பிளை நம்ம செப்பரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சால்வெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர், எத்தனால், மெத்தனால், பியூட்டனால், அசிட்டிக் ஆசிட் இது மாதிரி சாம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஹைட்ரோஃபிலிக்னா வந்து வாட்டர், மெத்தனால், எத்தனால், பியூட்டனால், அசிட்டிக் ஆசிட் போன்ற சாம்பிளை யூஸ் பண்ணணும். அதுவே ஹைட்ரோஃபோபிக் சப்ஸ்டன்ஸாக இருந்ததுன்னா டை மெத்தில் ஈத்தர் ஆர் 70% ஐசோப்ரோபனால் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹைட்ரோஃபோபிக்னா டை மெத்தில் ஈத்தர் ஆர் 70% ஐசோப்ரோபனால் வந்து யூஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து ஹைட்ரோஃபிலிக் தான் யூஸ் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோஃபிலிக் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறதோட ரேஷியோ n பியூட்டனால் ஈஸ் டு அசிட்டிக் ஆசிட் ஈஸ் டு வாட்டர் 4:1:5. பியூட்டனால் 1%, அசிட்டிக் ஆசிட் 1%, வாட்டர் 1%. இந்த மோஸ்ட்லி வந்து நம்ம தட் ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். Next process on the development. The separation process takes place by capillary
penetration of mobile phase. மொபைல் ஃபேஸ் கீழிருந்து மேலே டெவலப் ஆவதன் மூலமாக தான் நம்ம சாம்பிள் வந்து செப்பரேட் ஆக போகுது. ஸோ 3/4 டெவலப் ஆனதும் எடுத்து சால்வன்ட் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா பேப்பரை வெளியில் எடுத்துட்டு தென் ஸ்ப்ரே அடித்து ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணோம். ஐடென்டிஃபிகேஷன் அண்டு டிடக்ஷன் நம்ம பண்ண வேணும். ஸோ த செப்பரேஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் பை கேபிலரி பெனட்ரேஷன் ஆஃப் தட் மொபைல் ஃபேஸ். 3/4 வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு தென் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஐடென்டிஃபிகேஷன் அண்டு டிடக்ஷன் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டு டிடக்ஷன் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். வெதர் we can refer chemical method or physical method. கெமிக்கல் மெத்தட்னா வந்து அமினோ ஆசிட் கேன் பி ஐடென்டிஃபைடு பை ஸ்ப்ரேயிங் நின்ஹைட்ரின். இப்போ வந்து கெமிக்கல் மெத்தடில் வந்து நம்ம எதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம்? நின்ஹைட்ரின் which gives blue to purple color. In the case of physical method, absorbing by day light, UV light or by GM counter. ஓகே, ஸோ கெமிக்கல் மெத்தடில் நின்ஹைட்ரிங்கிற கெமிக்கல்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப ப்ளூ டு பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகும். அதுவே ஃபிசிக்கல் மெத்தட்னா டே லைட் அதாவது சன்லைட் ஆர் யூவி லைட் ஆர் பை ஜிஎம் கவுண்டர். ஸோ 7th one is quantitative estimation. Amount of material in each spot is measured by whether here there are using direct measurement method or elution method. It can done by whether direct or elution method. ஸோ குரோமோட்டோகிராஃபி நடக்கும்போது சால்வெண்ட் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும். அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். தென் ஃபியூ செகண்ட் அப்புறமா அது ட்ரை ஆனதும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி சொல்யூட்டோட டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதன் வேல்யூ ஆர்எஃப் வேல்யூ ஃபார்முலாவில் போகும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதனை ஆல்ரெடி கண்டுபிடித்து வைத்திருக்கும் அதாவது நோன் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கூட வந்து கம்பேர் பண்ணணும். நம்ம ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து டைரக்ட் மெத்தட். ஓகே, ஸோ ஹியர் ஆர்எஃப் வேல்யூக்கு வந்து செகண்ட் ஒன் இஸ் எல்யூஷன் மெத்தட் பை யூஸிங் கலோரிமீட்டர் அண்டு ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது இங்கே என்னென்னா ஆர்எஃப் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் மூவ்டு பை சொல்யூட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் moved by solute by distance moved by solvent from origin. So this RF value help in identification of component by comparing with the known standard. How to calculate that RF value? ஸோ இது வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு வேல்யூ, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. ஓகே, அதை வச்சு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வச்சுருக்க நோன் ஸ்டாண்டர்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். நம்ம ரிசல்ட்டை நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்த வேல்யூவோட வச்சுட்டு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்எஃப் வேல்யூ கிடைக்கும். லாஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா அனலைசிஸ் ஆஃப் போலார் component அதாவது அமினோ ஆசிட், தென் செப்பரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் ஆன் தர் சுகர் மாலிகுல்ஸ், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் லைக் தட், தென் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர், ட்ரக்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ஆரிஜின், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ போலார் சால்வெண்ட், அமினோ ஆசிட், செப்பரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், தென் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி இதில் வந்து வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணுறோம். அதோட பிரின்சிபல்ஸ், ஸ்டாட்னரி ஸ்பேஸ்னால் என்ன, மொபைல் ஃபேஸ்னால் என்ன, தென் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அனலைட்னா என்ன, தென் இதோட பிரின்சிபல் வந்து பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி தான். தென் இதில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் டெக்னிக் 7 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து சாய்ஸ் ஆஃப் பேப்பர், செகண்ட் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் சாம்பிள், தேர்ட் ஒன் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் சாம்பிள், ஃபோர்த் ஒன் இஸ் சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட், தென் டெவலப்மெண்ட், தென் டிடக்ஷன், then quantitative estimation, then how to calculate, then application. Thanks for watching.